திரு ஸ்ரீனிவாஸ், இருமொழி கொள்கையை பின்பற்றிய தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது, வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. ஒப்பீட்டளவில் இந்தியாவில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது மும்மொழி கொள்கைங்கிறது தேவையற்ற ஒன்றாக கருதுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ் பேசுற மாநிலம் தமிழ்நாடு, ஹிந்தி பேசுற மாநிலம் யூபி, பீகார் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இருக்கு. அப்ப பிற மொழி பேசுற மாநிலங்கள் மராட்டி, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்கள்லாம் வளரலையா? அந்த மாநிலங்கள்லாம் மும்மொழி கொள்கை இல்லையா? ஸோ ஹிந்தியை தாய்மொழியாக பெருவாரியாக கொண்ட மக்கள் பேசுகிற மாநிலங்களை 2 ஸ்டேட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு மொழிதான் காரணம் வளர்ச்சிக்குங்கிறது பேச்சு கிடையாது. ஏன்னா இதை பல இடத்துல விவாதிச்சிருக்கோம். ஒரு மாநில வளர்ச்சி அடையினா பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி கோட்பாடுகள்லேருந்து அந்த பூகோள அடிப்படையிலேருந்து என்ன வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யார் ஆண்டார்கள், அவர்களுடைய கொள்கைகள் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த அரசியலுக்குள்ள போனா அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த டாபிக் அப்படி கிடையாது. ரெண்டாவது விஷயம், இங்க இந்த அணியில இருக்கிறவங்க 3 பேருமே ஒத்துப்பாங்க, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத திராவிட மாடல் அதோட அடிப்படை அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை படிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2 மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க எல்லோருக்கும் எல்லாம்னு இருக்கு? எல்லோருக்கும் எல்லாம் என்பதே அனைவருக்கும் சமமான அனைத்து வாய்ப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கணும் தான் எல்லோருக்கும் எல்லாம் அவர்கள் மூவருமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பல்வேறு விவாதங்களிலுமே பேசியிருக்காங்க. அரசாங்கத்தோட கொள்கையாவே எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க ஏன் உங்களுக்கு பணம் இருந்து தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்தால் நீங்கள் மும்மொழி படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பணம் இல்லை, நீங்க ஏழ்மையில இருக்கீங்க, அதனால நீங்க அரசு பள்ளியில படிக்கிறீங்க பொழுது உங்களுக்கு அந்த இன்னொரு மொழி கத்துக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது? அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை அடிபட்டு போகுது. இது முதல் விஷயம். அதே மாதிரி ஐயா சொன்னாரு, ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்க. இது ஹிந்தி இம்போசிஷனே இல்லைன்னு மறுபடியும் சொன்ன பிறகு ஹிந்தியை மட்டுமே ஏன் பேசுறாரு? ஏன் 3வது மொழியாக எந்த மொழியை வேணும்னாலும் கற்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி அது ஹிந்தி இம்போசிஷனா மாறும்? ஏன் ஹிந்தி 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 என்கிற வார்த்தையை மட்டும் சொல்கிறார்கள்? ஏன் அது தெலுங்கு படிக்கக்கூடாது, மலையாளம் படிக்கக்கூடாது, ஏன் கன்னடம் படிக்கக்கூடாது, ஏன் உருது படிக்கக்கூடாது, ஏன் குஜராத்தி படிக்கக்கூடாது, ஏன் மராட்டி படிக்கக்கூடாது? இங்க மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உருதுவை தாய்மொழியாக கொண்டவர்கள் உருது படித்துக் கொள்ளலாம் என்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு. தமிழ் படிக்காமலே உருதும் ஆங்கிலமும் மட்டும் படிச்சு அவங்க படிச்சுட்டு முடிச்சு வரலான் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்களா? உருதை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் தாய்மொழி படிக்கலாம் என்று கூறும் பொழுது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கு படிக்கணும் ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசைப்படக்கூடாது? மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏன் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏன் கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? அப்ப உருதுவை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த வாய்ப்பு இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் அடிபடுது. ஆனால் மறுபடியும் முதல் விவாதத்தின் மையப்பொருள் இருமொழி கொள்கையை பின்பற்றிய தமிழ்நாடு உயர்கல்வியில வளர்ந்திருக்கு, மற்ற வளர்ச்சியிலையும் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு வளர்ந்திருக்குன்னு சொல்லும்போது மும்மொழி கொள்கையை பின்பற்றுறதுனால வளர்ச்சி அடிப்படையில் இன்னொரு மொழியை நாம கத்துக்கிறோங்கிறது விருப்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், அது பெருசு இல்ல. ஆனா அதை கற்றுக்கிறோம்னா அது வளர்ச்சியோடு ஒப்பிட்டு தானே பார்க்க முடியும். அப்படி என்ன அதுக்கு தானே சார். அப்ப மகாராஷ்டிரா வளர்ச்சி அடையலையா, மும்பைல வளர்ச்சி அடையலையா, இல்லாட்டி ஹரியானா டெல்லி வளர்ச்சி அடையலையா, இல்லாட்டி ஆந்திரா வளர்ச்சி அடையலையா, தெலுங்கானா ஹைதராபாத் வளர்ச்சி அடையலையா, கர்நாடகா பெங்களூர் வளர்ச்சி அடையலையா? அதனால வளர்ச்சி அடைந்த முன்மொழி கொள்கையை படித்த மாநிலங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்ல, அந்த வளர்ச்சிங்கிறது பல்வேறு காரணங்களால நடக்குதே தவிர ஒரு மொழியை நான் பேஸ் பண்ணி மட்டுமே கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாக்கணும்னா, இன்றைய விவாதம் இன்றைய இந்தி திணிப்பு நீங்க அக்யூஸ் பண்றதோ இல்லாட்டி மும்மொழி கொள்கை பிரச்சனையோ 1930களில் நடந்ததும் 60கள் நடந்ததும் இருந்து பெரிய வேறுபாடு இருக்கு. ஏன்னா அப்ப நடந்த போராட்டமே அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி ஆங்கிலம் ரிமூவ் செய்யப்படும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த 20 வருஷம் டைம் பீரியட் கொடுத்து அதுல இருந்து வந்துரும், 15 வருஷத்துல முடிஞ்ச அப்புறம் ஆங்கிலத்தை ஹிந்தி ரீப்ளேஸ் பண்ணிடும். அதை எதிர்த்து தான் மொழி போராட்டம் வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. 18ல தொடங்கினது இந்தி கட்டாயம். ஆமா, அப்ப அந்த அரசாங்கம் கட்டாயம் அப்படின்னு அதுதான் சொல்றேன். அப்ப கட்டாயம், இப்ப கட்டாயம் கிடையாது. 60கள் நடந்தது இந்தி கட்டாயம். 60கள் நடந்ததுக்கான ஆமா அதுதான் கட்டாயம்னு வந்ததுக்கும் இப்பக்கும் சம்பந்தமே இல்ல. அதுதான் சொல்றேன், அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப கட்டாயம் கிடையாது. அடுத்தது ஆங்கிலத்துக்கு பதிலா ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜா வந்துரும் சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அதுவும் இப்ப கிடையாது. அதனால மறுபடியும் இது ஒரு மொழி போர் அப்படின்னு கொண்டு போறதே ஒரு தவறான விஷயம். ஏன்னா இது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சம வாய்ப்பு இருக்கா? ஏழை பணக்காரன், ஏழை நடுத்தர வர்க்கம், இந்த வர்க்க போர், இந்த வர்க்கத்தின் அடிப்படையில்
ஒரு நியாயம் மறுக்கப்படுகிறதா இல்லையா, இவ்வளவுதான் விஷயமே தவிர இது ஒரு மொழியை திணிப்பு, ஒரு மொழியை அழிப்புங்க கிடையாது. ஹிந்தி இங்க படிக்கிற வந்து மாநிலமான மூன்றாவது மொழிக்கான வாய்ப்பு குறித்து தான் பேசுறோம். ஹிந்திக்கான வாய்ப்பு மட்டும் ஆந்திரால பேசப்படல. தெலுங்கு அழியில 3 மொழி படிக்கும்போது, வங்காளத்துல 3 மொழி படிக்கும்போது வங்காளம் அழியில, ஒரிசால 3 மொழி படிக்கும்போது ஒடியா அழியில, கர்நாடகால 3 மொழி படிக்கும்போது கன்னட அழியில, அப்ப எந்த மகாராஷ்டிரால 3 மொழி படிக்கும்போது மராட்டி அழியில, குஜராத்ல 3 மொழி படிக்கும்போது குஜராத்தி அழியில. சோ அப்ப எந்த மாநிலத்துல எந்த மொழி அழிஞ்சிருக்கு? அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல தமிழ் வந்து கத்து கொடுக்கல, அப்ப இங்க மட்டும் ஹிந்தி படிக்கணுமான்னு வாதம் வந்தப்ப மற்ற மாநிலங்களில் தமிழ் கத்து கொடுக்கறதா NEP சொல்லுது. இந்த புள்ளியிலிருந்து விவாதத்தை தொடங்கும்.